ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தார். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தார். ஏன் என்னை நீ தெரிந்தார். என் வாழ்வில் ஏன் நுழைந்தார். ஏன் என்னை நீ தெரிந்தார். என் வாழ்வில் ஏன் நுழைந்தார். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன். தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். தேடுமான் போல தேடி வந்தேன். நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடுமான் போல தேடி வந்தேன். நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே, என் உள்ளம் என்றாய். இதம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என்
கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். பா, என்ன மாதிரியான பாடல் பாடுங்க ரோசாரியோ, அழகான வார்த்தைகள் பாருங்களேன். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும்னு அழகாக இருக்கு பாருங்க பாட்டு. அந்த காலத்தில் லவ் லெட்டர்லாம் எழுதியிருந்தாங்க. இதுவே கடவுளுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதணும்னா இந்த பாட்டியை ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சு எழுதலாம். ஆகவே கடவுளை போற்றி புகழ்ந்த நாம் இப்பொழுது அன்னை மரியாளை பற்றி சிந்திப்போம். அன்னை மரியாள் மீட்பின் தாய். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரோசாரியோ? பார்த்தீங்கன்னா ஜெரோம், இன்றைய நாளினுடைய தலைப்பு அன்னை மரியாள் மீட்பின் தாய். அது அன்னை மரியாளுக்கு மிகவும் உகந்த தலைப்பும் கூட. ஏன்னா தந்தையாம் கடவுளுடைய அந்த மீட்பின் திட்டத்தை அவர் தன்னுடைய உதிரத்தில் தாங்கி 10 மாதம் தாங்கி அந்த மீட்பின் திட்டத்தை இந்த உலகிற்கு அளித்தாங்க. அந்த மீட்பு எத்தகையது, தன்னுடைய மகன் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருது. பார்த்தீங்கன்னா அவரை கோயிலில் காணிக்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது சிமியோன் சொல்கிறாரு, இந்த குழந்தை பலரின் எழுச்சிக்கும் பலரின் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கும், அதே போல் உம்முடைய உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் சொல்லியிருந்தார். அப்பயே அவங்களுக்கு தெரியும் இயேசு எப்படிப்பட்ட கஷ்டங்களை அவர் அனுபவிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் தந்தையாம் கடவுளுடைய திருவுளம் அது நிறைவேறணும், இந்த உலகிற்கு அவர் மூலியமாக அந்த மீட்பு வர இருக்குதுன்றதுக்காக முழுமையாக அந்த மீட்பின் திட்டத்திற்கு தன்னையே அவங்க அர்ப்பணித்தாங்க. தந்தையாம் இறைவன் அந்த மீட்பின் திட்டத்திற்காக அன்னை மரியாதை தேர்ந்தெடுக்கிறார். அதுதான் கப்ரியேல் வானதூதர் அந்த மங்கள வார்த்தை ஜபத்தின் மூலம் என்ன சொல்கிறாருன்னா, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீர்னு சொல்கிறாரு. மிகவும் தூயவளாக அவர்களை படைக்கிறாரு. அத்தகைய அன்னை மரியாளை இந்த பாடலின் வழியாக புகழ்ந்து பாடுவோம்.
போற்றும் பேரெழிலே வாழ்க வாழ்க. வாழ்மண்ணின் ராக்கினியே வாழ்க வாழ்க. வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் வாழ்க வாழ்க. அமலோற்பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. அமலோற்பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. அமலோற்பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. இந்த பாடலை இன்றைய கருத்தை நம்ம நினச்சி பார்க்கும்போது, சிறு வயதில் நம்ம மறைக்கல்வி வகுப்புகளில் அதில் வர ஒரு கதாபாத்திரம் நமக்கு ஞாபகம் வருது. எல்லாருக்கும் ஆபிரகாம் தெரியும்ல. இறைவனோட மீட்பு, இறைவனோட திட்டம், அவரோட சொல், அவரோட ஒரே மகன் அவர் வந்து பலி கொடுக்கணும். இந்த காலத்தில் ஒரு பெற்றோர் தன் பிள்ளைய அவ்வளோ சீக்கிரமாக ஒரு இடருக்கு ஏற்படுத்த விடுவாங்களா? கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஆனால் அங்கே அவர் பார்த்த ஒரே விஷயம் இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின் வழியாக நடப்பது தான். உதாரணத்துக்கு ஒரு 2 நாள் நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு என் அம்மாக்கா இருக்கட்டும், ஏன் இங்கே இருக்கிற நம்ம எல்லாரோட அம்மாக்கா இருக்கட்டும், நிச்சயமாக கண்டிப்பாக போயிட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது நம்ம மேலே இருக்கிற பயம் மட்டும் அதிகமான பாசமும், நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்துருமோ அந்த ஒரு பயத்தோடவே அவங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம அன்னை மரியா கடவுள் மேலே முழு நம்பிக்கையோட, அவரோட வார்த்தை மேலே இருக்கிற முழு நம்பிக்கையோட நம்மளோட இயேசு கிறிஸ்துவை அளித்திருக்காங்க இந்த உலகத்துக்காக. கண்டிப்பாக ஷெரன், அந்த பட்டத்தை புகழ்ந்து அந்த பண்பை புகழும் விதமாக ஒரு பாடல் பாடுவோமா? எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் முந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் அருள்வரங்கள் என்று தேடினோம்.
பாதத்தில் சகாய தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். இயேசு அன்பு வழியை கற்று தந்த உன் அன்பு மிகு ஆதரவில் அச்சம் நீங்குதே. அன்னை இயேசு அன்பு வழியை கற்று தந்த உன் அன்பு மிகு ஆதரவில் அச்சம் நீங்குதே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்த முன்ன பாதத்தில் சகாய தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்த முந்தன் பாதத்தில் சகாய தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். அன்பு தந்தையே இறைவா, மீட்பின் தாயான மரியாவின் வழியாக நீர் எங்களுக்கு அளித்த மீட்புக்காக நன்றி. நாங்களும் அன்னை மரியாளைப் போல் பிறருக்கு மீட்பின் செய்தியை சுமந்து செல்லும் நற்செய்தியாளர்களாக மாற அருள் தாரும். ஆமென். ஆமென். வாழ்க